ஃபைனலி ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரோமோ 3 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரவீனுக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஒரு சண்டை. அது என்ன ஒரு சண்டைனா, கொரட்டை சண்டைங்க. டேய், கொரட்டைய வச்சுலாமா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இதுல வந்து நான் வாட்டர்மெலன் ஸ்டார் பக்கம் தான். காலையிலேயே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பிரவீனுக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட்ல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட ப்ரொஃபஷனலை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிட்டாரு. ஸோ அந்த லைவ் வந்து நான் முழுசா பார்க்கல, ஷோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் கவனிக்கும் போது என்ன வந்துச்சுன்னா, ஆக்டிங் ப்ரொஃபஷனை பத்தி தப்பா பேசிட்டான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலப்பி விட்டுட்டு இருந்தாரு. கமருதீனுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து அதுக்காகவே வந்து கொஞ்சம் சாரி கேட்டாங்க. அப்புறம் அவனே ரியலைஸ் பண்ணான், ஓகே ஒருவேளை தப்பா தான் பிஹேவ் பண்ணிட்டனும், அவசரப்பட்டு பேசிட்டணுன்ற மாதிரி அவனே கொஞ்சம் ஃபீல் பண்ணான். ஸோ அந்த வகையில அதுக்கப்புறமும் சும்மா பிரவீன் வந்து கிடைக்கிற கேப்லலாம் வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தியும் அந்த ப்ரொஃபஷனல் தப்பா பேசினதை பத்தியும் சொல்லி எல்லாருக்கிட்டும் பேசிட்டே இருந்தாரு. ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ் தான் வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த ப்ரோமோல ஸ்டார்டிங் வர வாய்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரவீனோட வாய்ஸ் தான். அவங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கொரட்டை விடுறத பத்தி பேசும்போதுதான் வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்களும் தான் கொரட்டை விட்டீங்க, நீங்களும் தான் ரொம்ப ரொம்ப பெருசா கொரட்டை விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இங்கேயோ இருந்த ஆரம்பிச்ச வெஞ்சன்ஸ் வந்து கொரட்டையில வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷோவை பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாரை அப்படியே விட்டுட்டா அவனே கெட்ட பேர் வாங்கி அவனே வெளியே போயிடுவான். ஆனா இவங்க எல்லாம் டார்கெட் பண்றன்ற பேர்ல இவங்க பேசுறத வந்து அவன் டார்கெட்டா அவனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வரும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தான் வரப்போறான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து வெளியே வரும்போது இவங்க பண்ற வேலைனாலேயே அவன் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னைக்கு நைட் வந்து எபிசோட் 2ஓட ஃபுல் ரிவ்யூவை லைவ்ல பார்க்கலாம். டைம் இருக்கும்போதுலாம் லைவ்ல வந்து போடுறேன். அண்ட் டைம் இல்லாதப்போ நான் வந்து அப்புறமா எபிசோட வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். லைவ் வேணுமா இல்ல லாங் வீடியோ ஃபார்மேட்ல வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு உடனே இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவை கருத்து தான். எடிட்டிங் ஸ்கில்ல வந்து இந்த விஷயத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். அதனாலதான் வந்து நான் சீக்கிரமா உடனே போடுறதுனால எடிட்லாம் பண்ணாம அப்படியே வேர்ஜினா அப்படியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எடிட்டிங் பண்ண வீடியோ வேணும்னாலும் நீங்க வந்து சொல்லுங்க. இல்லை எனக்கு இப்படிதான் வந்து உங்களுக்கு தோணுறதை பத்தி பேசினா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.